இன்னைக்கு நம்ம வீடியோல டிசைன் அண்ட் அனலிசிஸ் ஆஃப் அல்காரிதத்துல இருந்து மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கிரியேட் ஆகக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி அதுல ஆல்னு கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு PDF மெட்டீரியல்ஸ் வேணும். அதாவது நம்ம பார்க்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंஸோட PDF மெட்டீரியல்ஸோ அல்லது நம்ம இதுவரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸோட PDF மெட்டீரியல்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மெம்பராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து PDF மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம அஃபோர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணி PDF மெட்டீரியல்ஸ் தான் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस பார்க்கலாம். ஸோ டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதத்தை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் அல்காரிதம்ஸ் ஓகேவா, வேரியஸ் அல்காரிதம்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணி அதை எந்த மாதிரி டிசைன் பண்ணால் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சப்ஜெக்ட் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு அல்காரிதத்துக்கும் ஒவ்வொரு டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும், ஒவ்வொரு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். அதை தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ ஒரு அல்காரிதம் எடுத்துக்கிட்டால் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கும்போது அதோட ரன்னிங் டைம், அதோட எக்ஸிக்யூஷன் டைம், அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, டைம் காம்ப்ளெக்சிட்டி போடுவாங்க. அதேமாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கும்போது அதோட மெமரி அதை வந்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி என்னென்ன டெக்னிக்கில் வந்து இந்த அல்காரிதத்தை நம்ம வந்து கொண்டு வந்தோன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது கிரீடி டெக்னிக்காக, அதாவது டிவைட் அண்ட் கான்குவர், இந்த மாதிரி அதை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பிரித்து நம்ம என்ன பண்ணுவோம், எந்த மெத்தட் வந்து இந்த அல்காரிதத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இந்த அல்காரிதம் மாறும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஓகேவா. ஸோ இதான் வந்து டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ் கான் பி சால்வ் யூசிங் ரிகர்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து ரிகர்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். ஸோ ரிகர்ஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம் வந்து கீழே இருக்கிறதுல வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது ப்ராப்ளம்ஸ் வித்தவுட் பேஸ் கேஸ் வந்து ரிகர்ஷன் ப்ராப்ளத்தில் வராது ஓகேவா. அப்போ ரிமைனிங் இருக்கிற ரிகர்ஷனில் வரும். ஸோ ரிகர்ஷன் அப்படின்னா திருப்பி நீங்கள் லூப் மாதிரி பண்ணுவீங்களா, அதை தான் நம்ம ரிகர்ஷன் சொல்லுவோம். அதாவது ரிகர்சிவ் ஆப்ரேஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் ஓகேவா. ஸோ சிமிலர் டு லூப் தான். ஸோ அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ரிகர்ஷன் இஸ் சிமிலர் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இப்போ நம்ம சொன்னதா லூப்புக்கு லூப் மாதிரி இருக்கும் ரிகர்ஷன் அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது ட்ரூன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்கள், ரிகர்ஷன் யூசஸ் மோர் மெமரி கம்பேர்ட் டு ஐட்ரேஷன். அப்போ இதுலேருந்து தெரியுது ரிகர்ஷன் வந்து ஐட்ரேஷனோட பெட்டர் கிடையாது, ஏன்னா அது மோர் மெமரி வந்து தேவைப்படுது ரிகர்ஷனுக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. ஸோ அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், விச் அல்காரிதம் இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் நியூமரிக்கல் அல்காரிதம் டு அப்டெயின் எல்சிஎம். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட்டில் எல்சிஎம் சால்வ் பண்ணுறதுக்கு யூக்ளிட்ஸ் அல்காரிதம் பார்ப்போம் அப்படி தானே. ஸோ எல்சிஎம் அப்டெயின் பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட் நியூமரிக்கல் அல்காரிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூக்ளிட்ஸ் அல்காரிதம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளைட் ரிகர்சிவ்லி பை ஸ்ட்ராசன்ஸ் மெத்தட். ஸோ ஸ்ட்ராசன் மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகேவா. ஸோ ஸ்ட்ராசன் மெத்தட் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம அதில் பண்ணுவோம். ஸோ அதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரிகர்சிவ்லி பண்ணும்பொழுது எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகேவா, n log 7. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அல்காரிதத்துக்கும் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். அதில் பெஸ்ட் கேஸ் இருக்கும், ஒஸ்ட் கேஸ் இருக்கும், ஆவரேஜ் கேஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஓவராலாக பார்த்துக்கோங்க. பெஸ்ட் கேஸ்னால் அது வந்து ஒரு மெத்தடில் இருக்கும், ஆவரேஜ் கேஸ்னால் அந்த ஸ்கொயர் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சார்ட்டிங் அல்காரிதம் ஹேவ் பெஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா, ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் வச்சு கீழே இருக்க கொடுத்துருக்க என்ன சார்ட்டிங் அல்காரிதம் வந்து பெஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, செலெக்ஷன் சார்ட் ஓகேவா. செவன்த் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் டவர் ஆஃப் ஹனாய் பசில். ஸோ டவர் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது ஒரு 3 டிஸ்க் இருக்கும், ஒரு ரவுண்டாக வந்து ஒன்று இருக்கும். அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், அதாவது அதை வந்து நம்ம ஒரு 3 ஓகேவா, அதில் வந்து அந்த 4 டிஸ்க் இருந்தால் 4, 3னா 3, அதை நம்ம என்ன பண்ணணும், சைஸ் ஆர்டரில் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும் ஓகேவா. அதுதான் வந்து டவர் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளம் ஓகேவா. ஸோ அதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் டவர் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளத்தோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், டு மூவ் ஆல் டிஸ்க் டு சம் அதர் ராட் பை ஃபாலோயிங் ரூல்ஸ். அதாவது எல்லா ராட்ஸையும் வந்து மூவ் பண்ணணும், வேறு ஏதாவது ராடுக்கு மூவ் பண்ணி ஒரு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பண்ணணும். லாஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். இப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து எனது கரெக்ட் ஆன்சர் ஓகே. அடுத்தது ரிகரன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம்டு ஃபார் த டவர் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளம் இஸ் கிவன் பை டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டவர் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளத்துக்கான ரிகரன்ஸ் ஈக்குவேஷன் வந்து நீங்கள் எழுதணும். ஸோ ரெக்கரன்ஸ் ஈக்குவேஷனால டி ஆஃப் n அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து 8th கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்து 9th கொஸ்டின் பாருங்கள், ரிகர்சிவ் சொல்யூஷன் ஆஃப் டவர் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளம் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அல்காரிதம். ஸோ டவர் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளம் வந்து கீழே கொடுத்துருக்கிறதுல என்ன அல்காரிதத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் டி டிவைட் அண்ட் கான்கர். ஓகேவா? 10 பாருங்க, வாட் இஸ் த worst case time complexity of a quick sort algorithm? quick sort algorithmோட worst case time complexity இது ஆப்ஷன் சி. அடுத்தது 11th கொஸ்டின் பாருங்க, which approach is based on computing the distance between each pair of distinct points and finding a pair with the smallest distance. ஸோ இது வந்து என்னன்னா க்ளோசஸ்ட் பேர் ப்ராப்ளம். ஓகேவா? 2 பாயிண்ட்ல எது வந்து அதாவது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறது தான் 11th கொஸ்டின். ஸோ அதுக்கு வந்து கீழே கொடுத்துருக்கல என்ன அப்ரோச் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ப்ரூட் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த 12th கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த பேசிக் ஆப்ரேஷன் ஆஃப் க்ளோசஸ்ட் பேர் அல்காரிதம் யூசிங் ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக். ஸோ இதுக்கு முந்தின கொஸ்டின் ப்ரூட் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டோமா? ஸோ அதுக்கு எது வந்து பேசிக் ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ். அதாவது 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய யூக்ளிடியன் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், எது வந்து க்ளோசஸ்ட் பேர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ 13th கொஸ்டின் பாருங்க, what is the optimal time required for solving the closest pair problem using divide and conquer approach? ஸோ closest pair ப்ராப்ளத்தை divide and conquer approach நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஆப்டிமல் டைம் வந்து எது தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆர்டர் ஆஃப் n log n. ஸோ அடுத்த 14th கொஸ்டின் பாருங்க, dash is a method of constructing a small polygon out of n given points. ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸில் இருக்கிறதுலே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸு ஸ்மாலஸ்ட் பாலிகான் வந்து எப்படி என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் பாலிகன் வந்தாலே ஆப்ஷன் பி. ஓகேவா? குவிக் ஹல் ப்ராப்ளம். அடுத்தது 15th கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் குவிக் ஹல் ப்ராப்ளம்? அது வந்து கான்வெக்ஸ் ஹல். அடுத்த 16th கொஸ்டின் பாருங்க, டு விச் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டஸ் குவிக் ஹல் பிலாங்ஸ் டு? ஸோ குவிக் ஹல் வந்து எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கம்ப்யூட்டேஷனல் ஜாமெட்ரி. ஓகேவா? ஜாமெட்ரி தானே, அது ஒரு ஷேப் தானே வருது. அப்போ 16th ஆன்சர் ஆப்ஷன் பி. 17th கொஸ்டின் பாருங்க, which of the following is false in the case of a spanning tree of a graph G? ஸோ ஸ்பேனிங் ட்ரீயோட டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் டி, இட் கேன் பி எய்தர் சைக்ளிக் ஆர் அசைக்ளிக். அது வந்து ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்பேனிங் ட்ரீனாலே அது எப்படி தான் இருக்கும், அசைக்ளிக்காக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து ராங். ஓகேவா? ஸோ அடுத்த 18th கொஸ்டின் பாருங்க, the traveling salesman problem can be solved using dash. ஸோ ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளத்தை வந்து ஆப்ஷன் பி மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீன்னு சொல்லலாம், இல்லாட்டி எம்எஸ்டி. ஓகேவா? 19th கொஸ்டின் பாருங்க, which of the following is not the algorithm to find the minimum spanning tree of the given graph? ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஒரு கிராஃபுக்கு வந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எந்த அல்காரிதம் கீழே இருக்கிறதுல வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பெல்மன் ஃபோர்ட் அல்காரிதம். ஓகேவா? ஸோ பெல்மன் ஃபோர்ட் அல்காரிதத்தை வச்சு நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் ஃபைண்ட் பண்ணுவோம், மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ ஃபைண்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்த 20th கொஸ்டின் பாருங்கள், கிறிஸ்கல்ஸ் அல்காரிதம் இஸ் யூஸ் டு. ஸோ கிறிஸ்கல் அல்காரிதம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபைண்ட் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. இதுவும் வந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது வரைக்கும் வெல்கம் சின்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.